15 வயசுல ஆசிட் அட்டாக் ஆன பொண்ணு அடுத்த 10 வருஷத்துல எப்படி ஒபாமா கையால அவார்ட் வாங்கினாங்க. இந்த மாதிரி மோட்டிவேட்டிங் ஸ்டோரிஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூ டெல்லியை சேர்ந்த லட்சுமி அகர்வால் அவங்களோட 15 வயசுல 32-year-old ஃபேமிலி ஃப்ரெண்ட் ப்ரொபோஸ் பண்றான். இவங்க எங்க போனாலும் கூடயே ஃபாலோ பண்ணி லிட்டரலா லவ் டார்ச்சர் பண்ணிருக்கான். இவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்றாங்க. ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபேமிலி ஃப்ரெண்டும் அவன் தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து இவங்க ஃபாலோ பண்ணி ஆசிட் அடிக்கிறாங்க. அதுலேருந்து வெளியே வரதுக்கு இவங்களுக்கு பல சர்ஜரிஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான் அந்த பொண்ணோட வாழ்க்கையை முடிஞ்சிருச்சுன்னு யோசிக்கும் போது ஷி டிட் தி அன்திங்கபிள். ரிகவர் ஆகிறதுக்கு முன்னாடியே சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க டு பேன் த சேல் ஆஃப் ஆசிட். அந்த டைமில் மெடிக்கல் ஷாப்பில் ஈஸியாக ஆசிட் கிடைக்கிறதுனால ஒவ்வொரு வருஷமும் ஆசிட் அட்டாக் ஆகிற விக்டிம்ஸ் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறத கவனிக்கிறாங்க. இதை தடுக்க பல கேம்பெயின்ஸ், ப்ரொட்டஸ்ட், மீடியா அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் நடத்தி 2013 சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறாங்க. 2014 வாஷிங்டன்ல மிஷேல் ஒபாமா இவங்களை ஆனர் பண்றாங்க. இதை தொடர்ந்து இவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க கதையை பேஸ் பண்ணி ஒரு படமும் வந்திருக்கு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கவலைப்படுறவங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.